ஹே காய்ஸ், ஜாவா எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட 350 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் கிளாசிக் 350 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஜாவா. இந்த ஜாவா 350 பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350க்கு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாவா 350 பொறுத்த வரைக்கும் 2,15,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 350 சிசி ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பார் அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 350 சிசியாக இருந்தாலும் உங்களுக்கு 334 சிசி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 22.5 ஹார்ஸ் பவரும் 28.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் மற்ற 350 சிசியை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான பார் அண்ட் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு 12,000 கம்மியான ப்ரைஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பார் அண்ட் டார்க் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டுலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாவா எஸ்டி மோட்டார் சைக்கிள் இன்னைக்கு தான் வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. 5,000 கொடுத்து நியர்பையில் இருக்கக்கூடிய ஜாவாவோட ஷோரூம்ஸில் இப்போ கூட உங்களால் வந்து பைக்கை வந்து புக் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த பைக் வந்து கிடைக்கிறது வந்து நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கோட ஹைட், அதோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 802 mm. சீட்டோட ஹைட் வந்து 802 mm இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளாட்டான சீட்டாக இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்டபுளான அந்த ஒரு ரைட் வந்து ரைடர் அண்ட் உங்களுக்கு பில்லியனுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டுமே வந்து கிட்டத்தட்ட 12 கிலோகிராம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 194 கிலோகிராம் தான் இருக்குது. நீங்கள் மற்ற எஸ்டியோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டையோ கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப கிலோகிராம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸை விட கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான விஷயம். அண்ட் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 130/70 80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 350 சிசி 334 சிசியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவராக பார்க்கும்போது ஒரு க்ரூசர், ஒரு நல்ல கிளாசிக் பைக்குக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பைக் பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட் லேம்ப், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டான லுக்கிங்கில் தான் இந்த ஜாவாவோட ஒரு 350 சிசி கிளாசிக் மாடல் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12,000 கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பைக்காக இருக்குது. அதே சமயம் ஒரு பெஸ்ட்டான பவர் இருக்குது அண்ட் வைடரான டயர்ஸ், லாங்கரான வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 22.5 ஹார்ஸ் பவரும் 28.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 6 ஸ்பீட் இயர் பாக்ஸும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது. இதை விட முக்கியமான விஷயம் லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்குது. ஸோ ஒரு அப்ரேட்டான அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை ஒரு லாங் ரன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஜாவாவோட 350 சிசி கிளாசிக் மாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், லான்ச்சஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.